கடகராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல பயிற்சி ஆனதுல இருந்தே கடகராசி அன்பர்களுக்கு அந்த வேலையில நிறைய ஒரு மாற்றங்கள் இருந்திருக்கும். இதுவரைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் அந்த மே மாதம் ஆகஸ்ட் மாதத்துலாம் அவங்களுக்கு வேலைகள் தாராளமா கிடைத்திருக்கும். ஆனாலும் அந்த சில மிதன கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல கடந்த 4 மாதத்துல சில பேருக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி வக்கரமாக இருக்கிறதுனால அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்ன்றது உங்களுடைய அலுவலகத்துல இருந்திருக்காது. சில தொழில் செய்யக்கூடிய அந்த கடகராசி அன்பர்களுக்கு அந்த கடந்த காலத்துல அந்த தொழில்ல நிறைய விரயங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பொருள் ரீதியாக விரயங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் ரீதியாக விரயங்கள், சில பேருக்கு ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கும். உங்க கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இதனால நீங்க நஷ்ட இழப்பு, அதாவது இழப்பீடு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இந்த மாதிரியா தொழிலாளர் சம்பந்தமான நிறைய விரய செலவுகள் இந்த கடகராசி என்பவர்களுக்கு, தொழில் செய்யறவங்களுக்கு இருந்திருக்கும். இந்த காலகட்டம் இந்த குரு வக்ரகதியில பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு அவர் 10ஆம் இடத்தையும் ஆக்டிவேட் பண்ணறதுனால 11ஆம் இடத்துல வக்ரகதி அடையிறதுனால அந்த வக்ரகதி அடையும் போது இந்த குரு பகவான் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. அஷ்டம சனி ஒரு பக்கத்துல இருந்தாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு வளர்ச்சின்றது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானாதிபதியும் கூட. அந்த ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு. இது நாள் வரைக்கும் கடகராசி என்பர்களுக்கு வேலையில ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருந்திருக்கும். இப்ப நீங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியதாகவும், அடுத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல உறுதுணையாக இருக்கும். அதனால நீங்க இந்த பதிவை பாக்குறீங்கன்னா உங்களுடைய லைஃப்லயோ இல்ல உங்களுடைய மனதுலயோ ஏதோ ஒரு மாற்றங்கள் தோணுச்சுன்னா கண்டிப்பா அதை நீங்க ஆலோசனை செஞ்சுட்டு நீங்க அதை மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது 100% வெற்றியாக தான் இருக்க போகுது. இந்த குரு வக்ர நிலை அடையக்கூடிய ஒரு காலகட்டத்துல வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள், இதனால் வரைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு திறமையில நிறைய ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். உங்களுடைய திறமையை யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களை எப்போதுமே ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. தொழில் செஞ்சாலும் கூட நீங்க 4 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தா கூட உங்களை அந்த தொழிலாளர்கள் ஒரு உதாசீனமாக தான் இவங்கெல்லாம் என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, இன்னொரு இடத்துல நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, நாங்க அங்க போறோம் அப்படின்ற அளவிற்கு தான் உங்களை எப்போதுமே ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த கடகராசி என்பர்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் செய்யறதுல ஒரு திறமைசாலிகள் தான் சொல்லணும். ஒரு சின்ன ஒரு பொருளையும் பெரிது படித்து, மார்க்கெட்டிங்னாலே ஒரு சின்ன ஒரு பலூனையும் பெருசா ஊதி அதை விற்கிறது தான் மார்க்கெட்டிங்க. அதனுடைய திறமைகள் எல்லாமே இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் மேடம், ஆனா எங்களுக்கு எந்த விதமான ஒரு அங்கீகாரமும் இல்ல, நிறைய மனக்குழப்பத்துல இருக்கும். ஏன்னா கடகராசி என்பர்கள் எப்போதுமே அதிகமான ஒரு மனக்குழப்பத்துல இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சந்திரன் எப்படி ஒரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் ஒவ்வொரு ராசிகளையும் கடந்து செல்கிறதோ அதே மாதிரிதான் இவர்களுடைய மன நிலையும் பாத்தீங்கன்னா வலிமை இழந்து இருக்கக்கூடியவர்களாக தான் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க, ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே அது மூட் அவுட் ஆகி அந்த வேலையவே சொதப்பக்கூடிய அளவிற்கு அந்த வெக்ஸ் ஆகக்கூடியவர்கள் நீங்க கடகராசி என்பவர்களாக தான் இருப்பீங்க. நீங்க உங்களுடைய திறமை மதிக்கக்கூடிய ஒரு நேரம் எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. இந்த திறமை வெளிப்படும் போதுதான் உங்களுடைய வாய்ப்புகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால கடகராசி என்பவர்களே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்ற ஒரு வாய்ப்புகளும் வெற்றிகளும் இந்த 4 மாதங்கள் ஒரு சுயமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன்ல நீங்க அரசாங்க உத்தியோகத்துல ஜாயின் பண்ணிருப்பீங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமா என்னைக்கு
ஜாயின் பண்ணீங்களோ அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன ரீதியாக சில உளைச்சல்கள் இருந்திருக்கும். ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி காமிச்சிட்டே இருப்பாங்க, நான் இல்லைன்னா உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது, இல்ல நான் இல்லைன்னா உனக்கு இப்போ இந்த வருமானம் கிடைக்குமா, நான் இல்லைன்னா நீ இப்போ இந்த வீடு வாங்க முடியுமா, இப்படி உங்களையே ஒரு உதாசீனப்படுத்தி உங்களுடைய திறமைக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத யாருமே வெளியில சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு மற்றவர்கள் செய்த உதவியினாலதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால நீங்க அதை ரொம்ப பெருசுபடுத்தாம உங்களுடைய திறமையை நோக்கி நீங்க பயணிங்க. உங்களுடைய வாய்ப்புகளை நோக்கி நீங்க பயணிச்சீங்கனாலே இந்த குரு வக்ரம் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு வக்ரகதியாக தான் இருக்க போது. கவலையப்பட வேண்டாம். இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் அசாதாரண சூழ்நிலையிலும் சாதாரணமாக முடிவெடுக்கக்கூடிய நபர்கள்னு சொன்னா இந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் தான். பெண்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வாய்ந்த ராசினா இந்த கடகராசி தான். ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால சந்திரனும் பெண்ணுடைய தன்மையை பெற்று இருக்கிறதுனால அந்த ஒரு தாயுள்ளம் கொண்ட பெண்கள்னா இந்த கடகராசி பெண்கள் தான். யாரா இருந்தாலும் முகம் சுளிக்காமல் தன்னுடைய வீட்டிற்கு வந்தவர்களை தான்கிட்ட எதுவுமே இல்லாட்டிலும் ஏதோ இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவர்களை மகிழ்ச்சியாக அனுப்பி வைப்பவர்கள் இந்த கடகராசியில இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பாங்க. அதே சமயத்துல அசாதாரண சூழ்நிலை சொன்னேன் இல்லையா, குடும்ப சூழ்நிலையில மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு நீங்க சென்றிருப்பீங்க. அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள்னா இந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்கள் தான். அப்படிப்பட்ட இந்த பெண்களுக்கு இந்த காலகட்டம் குரு வக்ர நிலை பாத்தீங்கன்னா ஒரு புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சுலபமாக வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரம். ஒண்ணுமே படிக்கல, நான் 10th தான் படிச்சிருக்கிறேன், 12th தான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய திறமைக்காகவும் உங்களுடைய குணாதிசயங்களுக்காகவும் கிடைக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருக்க போகுது இந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு. கடகராசியில 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கடகராசியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு தந்தை மூலமாக நிறைய உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம்னா இந்த குரு வக்ரகதி காலகட்டம் தான். சில பேருக்கு தந்தைனாலே உங்களுக்கு நிறைய ஒரு சோதனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். சில கடகராசி நண்பர்களுக்கு சோதனைகளை கொடுக்கக்கூடிய அதே சமயத்துல ஒரு எதிரியாகவும் இருப்பார் கடகராசியில இருக்கக்கூடிய தந்தை. அதனால இதை எல்லாமே மாற்று வழிகளை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடகராசியில இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் கிடைக்க போகுது. வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா கடகராசி அன்பர்கள் வெளியூர்ல இருக்கிறீங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கிட்டு இருக்கிறீங்கன்னா அதுல நிறைய வளர்ச்சிகளும் அடுத்து பாத்தீங்கன்னா விற்பனை அளவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு முயற்சிகளாகவும் தான் இருக்க போகுது கடகராசியில வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறாரு, என்னைக்கு வக்ர பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 9, 2024 ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுல இருந்து February 4, 2025 வரைக்கும் ஏறக்குறைய 3 மாசம் 26 நாள் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். இந்த குரு பகவான் வக்ரகதி அடைகிறதுனால பாருங்க நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க. ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு. அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாவே பாருங்க இந்த குரு பகவான் நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம். ஜென்ரலா பாருங்க இந்த குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவங்கெல்லாம் வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசா நம்மள கெடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசா கெடுக்க மாட்டாங்க. கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு பாருங்க இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம்.
அதுக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டாம். ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாட் ரீச்சபிளில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரெடிக்ஷன், அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? வரிசையாக வந்து பாருங்க, நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடக ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜென்ரலாக கடகராசி அன்பர்கள் ஒரு ரொம்ப பாசக்காரவங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேமிலியில் வந்து பாருங்க, ஒரு கடகராசி அம்மா இருக்காங்க அப்படின்னா அதை விட சூப்பர் எதுவுமே இல்லைங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தை, அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குன்னா அந்த 2 குழந்தைக்கு என்னென்னலாம் செய்யணுமோ பர்ஃபெக்டாக செஞ்சுடுவாங்க. ஹஸ்பண்ட்க்கு என்னென்னலாம் செய்யணும் பர்ஃபெக்டாக செஞ்சுடுவாங்க. குழந்தைங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு என்ன பேக்கப் பண்ணி வைக்கணும் பேக்கப் பண்ணி வைப்பாங்க. ஹஸ்பண்ட்க்கு பேக்கப் பண்ணி வைப்பாங்க. மாமனார் மாமியார் சொந்தம் பந்தம் எல்லாரையும் இறுக்கி வந்து பிடிச்சி வைப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அஃபெக்ஷனான பர்சனாலிட்டிஸ். பட் பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு அந்த அன்பு அவங்க மற்றவங்க மேலே செலுத்துகிற 100% அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னா திருப்பி 10% கூட கிடைக்கிறது இல்லை. ஆனால் அதை பெருசாக எதிர்பார்க்கறதே இல்லை. என் வேலை என் கடமையை நான் செய்கிறேன், மற்றவங்க செஞ்சா என்ன செய்யலைன்னா என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பான கடகராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், கடகத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப நாளாக கஷ்டப்படுறீங்க. அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஸோ பொதுவாக வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி குரு பகவான் வந்து 11ஆம் பாவத்தில் வந்தார், லாபஸ்தானத்தில் வந்தார். இப்போ தாங்க கொஞ்சம் மூச்சு விடுறோம். ராவுக்கு எதுவும் பெருசாக பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அஷ்டமத்து சனியும் வக்ரகதி அடைஞ்சதுனால இந்த அஷ்டமத்து சனி மறைஞ்சிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு சென்சேஷன் எங்களுக்கு கிரியேட் ஆச்சு. கொஞ்சம் நிம்மதி அப்படின்றது வந்துச்சு. அதுக்குள்ளே குரு பகவான் வக்ரகதி அடைகிறாரு அப்படின்ற மாதிரி பெருசாக வருத்தப்படாதீங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது ஒரு டஃப் பீரியட், ஒரு சேலஞ்சிங் பீரியட் தான். பட் கவலைப்பட வேண்டியதில்லை, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு சைலன்ஸை, ஒரு பொறுமையை, ஒரு சகிப்புத்தன்மையை, அதிகப்படியான உழைப்பை நீங்கள் முதலீட்டாக போட்டிங்க அப்படின்னா இந்த குரு வக்ர பயிற்சி பெருசாக உங்களுக்கு பாதகமாக இருக்காதுங்க. கவலைப்படாதீங்க. ஜென்ரலாக வந்து பாருங்கள், குரு பகவானை வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்மூடித்தனமாக நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த கண்மூடித்தனமாக விஷயம் செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னாலும் நல்லா யோசிங்க. ஏன்னா சனி பகவான் அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால அவர் கம்முன்னு இருக்கார். அதாவது அவர் வக்ர நிவர்த்தி ஆவார் நவம்பர் 15. அப்போ திருப்பி அவரோட ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். இப்போ உங்களை எப்படி மாட்டி விடுவார் இந்த குரு பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு வாங்க போகிறோம், நம்மளோட பட்ஜெட் ஒரு 10 லட்சம் ரூபாய் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு 50 லட்சம் ரூபாய் வீடு வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிட்ருக்கும். இந்த காலகட்டம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு சனி பெருசாக தொந்தரவு கிடையாது. நம்மளுக்கு இதே மாதிரி தொடரும், இதே மாதிரி வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக தொடரும், இதே மாதிரி லைஃப்பில் வந்து இனி வரும் காலங்களும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம வாங்கிடும். அதாவது 10 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட்க்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் வீடு வாங்கிடும். ஸோ கடன் அதிகமாகிட்டு நம்மளுக்கு பேர்டன் அதிகமாகிடும், நம்மளுக்கு மன உளைச்சல் அதிகமாகிடும். இப்படி தான் இந்த வக்ர குரு உங்களை மாட்டி கொடுப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க, மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வக்ர குரு என்ன பண்ணுவார்னா, நம்மளுக்கு ஒரு பிரமிக்க வைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுப்பார். அது எப்படி அப்படின்னா, இந்த வீடுனா அழகாக லோனு 90% லோனுங்க அப்படின்ற மாதிரி ஆசை காமிப்பாங்க. ஃபாரின்லங்க நம்ம ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஆல்ரெடி நம்ம ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், ஃபாரின்லங்க ஒரு பெரிய கம்பெனி நம்மளை வந்து ஆஃபர் பண்ணும், நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற வேலையை விட்டுட்டு அங்கே போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வில்லங்கமாக வந்து நிற்கும். ஸோ ஒரு பிரம்மாண்டத்தை நம்மளுக்கு காமிச்சு நம்மளை மாட்டி விட பார்ப்பார் இந்த வக்ர குரு பகவான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. நம்ம என்ன பண்ணுவோம், அடடா பெரிய ஆசை, நம்ம ஆசையை தூண்டி விடுவார், ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவார். நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து செய்யலாம் அப்படின்னு போகும்போது சனி பகவான் என்ன பண்ணுவார், வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். நவம்பர் 15 வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே திருப்பி அவரோட ஆட்டத்தை ஆரம்பிப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கிடாதீங்க. அதே மாதிரி பாருங்கள், நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, இந்த தொழிலை இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், இவ்வளோ லாபம் வரும். நம்ம வந்து உறவுக்காரங்க, நம்ம மாமா பையன் செஞ்சா, நம்ம அத்தை பையன் செஞ்சா, நம்ம அக்கா பொண்ணு செஞ்சா, இப்படி நம்ம உறவுக்காரங்களே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய நம்மளுக்கு புதுசாக வந்து ஐடியா கொடுப்பாங்க. அந்த ஐடியாலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து செஞ்சுடுவோம், கண்டிப்பாக நம்ம சம்பாதிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் வந்து உந்துதலை ஏற்படுத்தும். ஆனால் யார் சொன்னாலும் எது சொன்னாலும் செய்யாதீங்க. அதே மாதிரி நீங்களாக முடிவு பண்ணுறீங்களா, உங்களுக்கு அந்த தொழில் செய்ய நல்லா தெரியுமா, அந்த பிஸ்னஸில் நல்ல அனுபவம் இருக்கா, செய்யுங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நிறைய லாபம் வரும் அப்படின்ற மாதிரி ஆசை
நம்மளோட ஆசையை அதிகப்படுத்தி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. குரு பகவான் வந்து அந்த மாதிரி ஒரு ஆசையை அதிகப்படுத்துவார். சனி பகவான் திருப்பி அஷ்டமத்துக்கு வந்துடுவார். வக்ரகதி இருக்கவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். திருப்பி நம்மளை வறுத்து எடுக்க ஆரம்பிப்பார். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து எதுக்கு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமத்து சனி முடியலைங்க, அவர் வந்து திருப்பி காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்திகிட்டே இருப்பார். அதனால நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பெருசாக ஆசை கண்டு பெருசாக ஆசை வச்சு ஏமாற வேண்டாம், பெருசாக எதிர்பார்க்க வேண்டாம். ஜென்ரலாக ஒரு விஷயங்க, நம்மளுக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்யணும். அகலக்கால் வச்சு நம்ம வந்து கஷ்டத்தில் மாட்டிக்கூடாது. என்னால் எது முடியும், 4 பேர் சொன்னால் கூட இல்லைப்பா என் வசதி இவ்வளோதான், என் வசதி 10 லட்ச ரூபாய் வீடு, அதுக்கே நான் 7 லட்ச ரூபாய்க்கு லோன் போடுறேன்ப்பா, லோன் கட்டணும், இல்லை நான் போய் எங்கேருந்து 50 லட்ச ரூபாய் வீடு வாங்குறது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சொந்தக்காரங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ், எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் நான் செய்யலாம். ஏன் அப்படின்னா, ஒருத்தவங்களை நம்பி நீங்கள் செஞ்சீங்களன்னா ரொம்ப வந்து லாஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எது தெரியுமோ, உங்களால் எது முடியுமோ, உங்களுக்கு எது சாத்தியமோ, உங்களால் எதை வந்து பர்ஃபெக்டாக செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? சரி, இப்படியெல்லாம் பர்ஃபெக்டாக செய்கிறீங்க அப்படின்னா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார்? பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, நீங்களே ரொம்ப உஷாராக காலை பார்த்து பார்த்து வைக்கிறீங்க, ஃபுல்லும் எண்ணெய் கூட்டிகிட்டு இருக்குது, காலை பார்த்து பார்த்து செவுத்த பிடிச்சி நடக்கிறீங்க. அப்படின்னும் போது எப்படி வழுக்கி விழுவீங்க? விழ மாட்டீங்க. ஸோ அஷ்டமத்து சனி, குரு வக்ரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நிவர்த்தி ஆவார், இது வக்ரகதி அடையுது. ஒன்று மாற்றி ஒன்று பிளானட்டரி பொசிஷன் வந்து இந்த மாத கோள்களோட பேச்சும் வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடகம், சிம்மம், மீனம், கும்பம் இதெல்லாம் சரியில்லைங்க. ஒன்று மாற்றி ஒன்று நல்லது வருது, ஒன்று நல்லா வருது, ஒன்று சரியில்லாமல் போகுது, திருப்பி ஒன்று நல்லா வருது, ஒன்று சரியில்லாமல் போகுது. ஸோ முழு பலனும் உங்களால் அனுபவிக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொறுமையாக இருக்கணும். எது எப்படி இருக்குதோ அது அப்படியே இருக்கட்டும். எதுலேயும் பெருசாக வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் நீங்கள், துளாராசி அன்பர்கள் எல்லாமே. பட் இருந்தாலும் இந்த காலகட்டம் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக செய்யறதுக்கான காலகட்டம் இல்லை. எதுலேயும் பெரிய மாற்றங்கள் வேண்டாம். எது எப்படி போதோ அது அப்படியே போட்டும். பொறுமையாக இருங்க, நிதானமாக யோசித்து செயல்படுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு ஹனுமனை வழிபாடு பண்ணுங்க. முடியும் அப்படின்னா ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹனுமனை யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வறுத்தெடுக்க மாட்டார். என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நான் இந்த சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவேன். அதே மாதிரி சனி பகவானை பிரீத்தி பண்ணணும். அஷ்டமத்து சனி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம் என்னென்ன பிரச்சனை கொடுப்பாரோ ஒரு 2.5 வருஷத்தில் கொடுத்துட்டு போயிடுவார். பெருசாக பயப்பட வேண்டாங்க, நான் உங்களை பயமுறுத்த விருப்பப்படல. ஆனால் ஹானஸ்டாக இருங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹனுமன் சாலிசா பாராயணம் பண்ணுங்க. ஒரு டஃப் சேலஞ்சிங்கான பீரியட் தான், இதுவும் கடந்து போகும். வாழ்த்துக்கள். மிக மென்மையான மனம் கொண்ட, தாயின் மீது அதிக அக்கறை கொண்ட, தன்னுடைய சிந்தனைகளை எப்பொழுதுமே அதிகமாக மற்றவர்களுக்காக சிந்தித்து கொண்டிருக்கும் ஒரே ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான். தனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, தான் கூட இருப்பவர்கள் நல்லா இருக்கணும், தான் கூட சார்ந்தவர்களுக்கு எதுவும் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசின்னு சொல்லி தெளிவாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு மென்மையான மனம் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து வக்ர நிலை அடைகிறார். அப்போ 11ல் குரு பகவான் உட்கார்ந்தாருன்னா நமக்கு பொருளாதார ரீதியாக செயல்பாடுகளில் நிறைய மாற்றத்தை கொடுப்பாரு, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு இல்லை சாமி அப்படின்னு சொல்லி நினைக்கிற நமது கடகராசி அன்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். எதிர்பாராத, நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை ஒரு 10,000 ரூபாவோ ஒரு 50,000 ரூபாவோ எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பாராத ஒரு தன லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களை வந்து எப்போதுமே சில விஷயங்களில் தடைகளை கொடுத்தாலும் பல விஷயங்களை வெற்றியை கொடுத்துருவார். கடைசி பாயிண்டில் போய் நீங்கள் ஒரு இது முடிஞ்சா நம்மளால் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா உங்களுக்கு குரு பகவான் உதவி கட்டாயமாக வேணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாரெல்லாம் குருவாக நினச்சிருந்தீங்களோ, யாரெல்லாம் நீங்கள் கரெக்டாக குரு பகவானை வழிபாடு செஞ்சீங்களோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக கடைசி பாயிண்ட், அதாவது முடியாது அப்படின்னு நினச்ச சூழ்நிலையில் போய் முடிச்சு காட்டக்கூடிய தன்மையை குரு பகவான் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பார். அப்படிப்பட்ட குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றகரம், ஒரு
மாற்றத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலையை கொடுக்க போகிறார் என்பது உண்மை. புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். மிக வெற்றிகரமான சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய அப்பா வழி உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியப்பா சித்தப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிடைக்க போகுது. அப்போ இந்த அப்பா வழி உறவு மூலமாக என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா, அப்பா சொத்து லாக் ஆகிருக்கு, அது ஒரு பஞ்சாயத்தாகவே இருக்குது, அந்த பஞ்சாயத்து தீர்மானத்துக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்க கடகராசி என்பவர்களுக்கு உங்கள் அப்பா வழி சொத்தில் ஏற்படும் தடைகளை விலக்கி உங்கள் பெரியப்பாவே உங்களுக்கு ஒரு சுமூகமாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ஒரு பீடை கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் என்பது உண்மை. இந்த குரு வக்ர பயிற்சி அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடுகள் அதிகமாக பின்பற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா குறைஞ்ச 2 முறையாவது போய் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்படும் தடைகளை விலக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை குரு பகவான் அள்ளி வழங்குவார். அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு, கடகராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மனதில் நினைத்த விஷயங்களை, மனதில் ஆசைப்பட்ட விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக குரு பகவான் கொடுக்க போகிறாருங்க. சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுப்பது அல்லது குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவது, கடகராசி பெண்கள் மூலமாக குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வேறு எது இருந்தாலும் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பரவாயில்ல, பேசின மகராசி என் குடும்பத்தில் என் மகன் என்னை புரிஞ்சுக்கிட்டான், என்னுடைய அண்ணன் புரிஞ்சுக்கிட்டான், என் தம்பி புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஷோல்டர் பெயின் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா முதுகு வலி கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அப்படி ஏதேனும் ஏற்படுது அப்படின்னா அதற்கான மருத்துவரை நீங்கள் நாடி உடனடியாக சரி செஞ்சுக்கோங்க. பாதிப்பு தன்மை கண்டிப்பாக குறையும். அதே போல் புதியதாக யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க. டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையெழுத்து போட வேண்டாம். ஏதாவது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருது அப்படின்னா அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஜாமீன் கையெழுத்து மட்டும் கட்டாயமாக போட்டக்கூடாது. கடகராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போடக்கூடாது. நண்பன் தானே, அண்ணன் தம்பி உறவு தானே, அல்லது நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகள் தானே அப்படின்னு யாருமே நம்பி ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்ட வேண்டாம். கையெழுத்து போடுவதை முற்றுமுழுதாக தவிர்த்து விடுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த குரு வக்கர பயிற்சி கடகராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ரம் பொதுவாக நீங்கள் கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் குரு உங்களுக்கு யோகியாக வருகிறார். ஏன்னா 6க்கும் 9க்கும் உடையவன் 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவன். அப்போ பாருங்கள், 6 விட 9 எப்பயுமே ஒரு 6ங்கிறது ஒரு அசுபஸ்தானம், ஒரு மறைவு ஸ்தானம். அதை காட்டிலும் 9 இருக்குமே, ஆனால் அது எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருமா. 5 விட 9க்கு பவர் அதிகம், 1 விட 9க்கு பவர் அதிகம். அதனால தான் எப்பொழுதுமே அந்த 9 அப்படிங்கிற எண்ணுக்கு அவ்வளோ ஒரு சக்தி, அவ்வளோ ஒரு இறையாற்றல், அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டம். அதுதான் 9ங்கிற எண்ணம். கிரகங்கள் 9, அந்த 9உடைய சிறப்பே தன்னோடு சேரக்கூடிய எந்த எண்ணெய் கூட்டினாலும் கூட்டின எண்ணெய் திரும்ப வந்துடும். அதான் விஷயம். அதை போல பாக்யாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். கடகத்திலிருந்து 11வது வீடாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில். கடக லக்னத்திற்கும் கடக ராசிக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார். பொதுவாக கடகராசி நேயர்களே, இப்போ நிறைய நம்முடைய சினிமா துறையில் நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் செய்யக்கூடியவர்கள், நகைச்சுவை நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள், அதே போல் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கடகராசி நண்பர்கள் ஒரு படம் வேலை செஞ்சுருப்பாங்க, அது ரெடியாக இருக்கும், வெளிவராமல் அவங்களுடைய கேரியர் ஸ்பாயில் ஆகிருக்கும்.
அவங்களுடைய முன்னேற்றம் தடைபடுகிறது, அவர்களுடைய வளர்ச்சி தடைபடுகிறது. சினிமா துறையில் அந்த கடகராசிக்கு ஒரு தொழில் தடை இருந்துக்கிட்டே இருக்கு. அதில் நிறைய கடகராசி என்பர்கள் நம்ம இடத்துல வாராகி இடத்துல பலன் பெற்றவர்கள் ஏராளம். அவங்கள எத்தனையோ நம்ம கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறோம், பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். அதை போல தொழில் முன்னேற்ற தடைகள் இருக்குமே ஆனால், அல்லது வாழ்க்கை முன்னேற்ற தடைகள், இதுதான் கடகராசி கடக லக்னத்திற்கு மெயினாக ஒரே ஒரு விஷயந்தான். சார் என்னுடைய முன்னேற்றம் தடைபடுது சார், நான் காத்தாலேருந்து ராத்திரி வரலும் 18 மணி நேரம் உழைக்கிறேன், வாசல்லே காத்துன்னு இருக்கிறேன், கடுமையாக உழைக்கிறேன், முழிச்சுக்கிட்டு இருக்கேன், தூங்கிறது கிடையாது. ஆனால் என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படணும், சோபிக்கலை, ஜெயிக்கலை, நிலையான உத்தியோகம் இன்னும் கிடைக்கல, நிலையான வேலை வாய்ப்பு அமையலை, நிலையான தொழில் அமையலை, அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கு, அதையும் மீறி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டா சம்பளம் வரல. இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய கடகராசி என்பர்களே, இதோ பாக்யாதிபதி குரு பகவானால் அல்லது வக்ரகதி அடையக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர காலத்தில் அதிக நன்மை பெறக்கூடிய வகையில் கடகராசி என்பர்கள் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகுது கடகராசி என்பர்கள். நீண்ட நாட்களாக நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், ரொம்ப நாள் ஒரு ஆசையாக இருக்கும் உங்களுக்கு, அது அல்லது ரொம்ப நாள் கனவுகளாக இருக்கும், இது எப்படியாவது நமக்கு நடக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான கால நேரமாக இந்த குரு பகவானுடைய வக்ரகாலம் அமைகிறது. கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், குறிப்பாக அரசியல் மாற்றங்களாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய அரசியல் தலைவர்கள் ஓரிடத்திலிருந்து ஒரு ஜாதகம் பார்த்து, இந்த இடம் நம்ம சரிப்பட்டு வருமா சாமி, இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாறிக்கலாமா அப்படின்னு கேட்டு இடமாற்றம் அடைந்தவர்கள் ஏராளம். நல்ல இடத்துக்கு இப்போ போய் சேர்ந்துருக்கிறாங்க, ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க. அப்போ இது ஒரு இடமாற்றத்திற்கான காலம் கடகராசி என்பர்களே. குறிப்பாக அரசியல், சினிமா துறை, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க, பத்திரிகை துறையில் இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இடமாற்றத்திற்கான காலம். சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும்? நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும், எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே அற்புதமான முறையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைகிறது. தொழில் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடகராசி நேர். எனக்கு வேலை போயிடுத்துங்க சாமி, 6 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது, அப்படி இல்லைன்னா திடீர்னு என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிக்க 2 ஹவர்ஸில். அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு அம்மா பேசுகிறாங்க, 2 மணி நேரம்தான், 2 மணி நேரத்தில் என்னை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிமா முடியும்? முன்னாடி எதுவும் சொல்ல வேணாமா உங்களுக்கு? எது அப்படி 2 மணி நேரத்தில் எப்படி உங்களுக்கு நிப்பாட்ட முடியும் அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஸோ நாங்கள் வேறு ஏதாவது முன்கூட்டியே சொன்னால் அந்த டேட்டாவெலாம் எதாவது மாற்றிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே வேலைக்கு வரா மாதிரி வர வச்சு இமீடியட்டாக எங்களை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது திடீர்னு வேலை போயிடுச்சுங்க சாமி, திரும்பவும் எங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே, மீண்டும் வேலை கிடைக்கும் உறுதி. எத்தனையோ அன்பர்கள் வெளிநாட்டில், சிங்கப்பூரில், மலேசியாவில், துபாயில் நாம் விரல் விட்டு எண்ணி சொல்லிவிடலாம். அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருங்கள் கடகராசி என்பர்களே. வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் எப்படி 48 வயசு, அவங்கெல்லாம் லேடிஸு, 48 வயசு, நியர்பை 50, 54, இந்த ஏஜ்லேயும் அவங்களுக்கு
சரியான ஒரு பூஜைகள் செய்யப்பட்டு திரும்ப உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்போது வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய, எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக வேலை கிடைக்கும், கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே. அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால், என்னால் வேலைக்கு போகிறதுக்கே பிடிக்கல சாமி, என்னால் வேலை செய்யவே முடியல சாமி, வேலையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஹையர் ஆஃபீஸர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க, அதில் இரிட்டேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களே, வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம், அதையெல்லாம் சரி செய்ய முடியும். வேலையில் பிரச்சனைகள் இருக்காது, நல்ல முறையில் மாற்றிக்கலாம், பண்ணிடலாம், கவலைப்படாதீங்க. என்ன வேணுமோ சொல்லுங்கள், மாற்றி கொடுத்துடலாம். அவன் வேலையில் உயர்ந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா? நிச்சயமாக கிடைச்சிரும், வாங்கிடலாம். ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதே போல் வேலை வாய்ப்புகளில் சிறந்து விளங்குவீர்கள் கடகராசி அன்பர்கள். அதே போல தான் தொழில் அமைப்புகள், மெயினாக டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த கடகராசிக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நிறைய ராசிமானம் உண்டு. சம்பந்தம் இல்லாமல் அந்த தொழிலை ஒருத்தர் ஆரம்பித்து அதில் புளியை பார்த்து பூனை சூட போட்ட கதையாக நிறைய அதை பிரான்ச்சஸ் வச்சு அதில் அவங்க தோல்வி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் ஜாதக ரீதியாக லக்ன ரீதியாக நம்ம சொல்கிறோம். ஹாஸ்பிட்டல்ஸ், அதில் ஏதேனும் வருமான குறைவுகளோ அல்லது இடதோஷமோ இல்லை வேறு ஏதேனும் அரசு அதிகாரிகள் பிரச்சனையோ இருக்குமே ஆனால், அல்லது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், டாக்டர்ஸ்குள்ளே வரக்கூடிய ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது நேம் ஸ்பாயில் ஆகக்கூடிய விஷயமாக இருக்கலாம், சட்ட சிக்கல்களாக இருக்கலாம். அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. நிச்சயமாக நல்ல நேரமாக இந்த குருவுடைய வக்ரம் உங்களுக்கு அமைகிறது. அப்போ அதற்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது, வழிபாடுகள் செய்து கொள்வது நன்மை. அதே போலத்தான் தொழில் நிறுவனங்கள், பெரிய பெரிய கம்பெனிங்க, தொழில் நிறுவனங்கள், அங்கே திடீர்னு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும், அல்லது ஒரு மிஷின் வெடிச்சிடும், அல்லது ஒரு ஏதேனும் ஒரு பலிகள் ஏற்படும், உயர் பலிகள் ஏற்படும். அதே போல தான் கடகராசி என்பவர்களே, தொழில் நிறுவனங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் நடக்கும். சட்ட சிக்கலில் போய் தான் மாட்டிப்பாங்க. அரசு அதிகாரிகள் ஏதேனும் பர்மிஷன்ஸு, லைசன்ஸு, ரினிவல், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம். அல்லது லோக்கல் பாலிட்டிக்ஸாக இருக்கலாம், அல்லது கால நேரம் சரியில்லாமல் இருக்கலாம். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம் தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால், அல்லது மெயினாக அந்த இடதோஷங்கள், காலதோஷங்கள் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே, அவை விலகுவதற்கான காலம். அப்போ தொழிலில் பிரச்சனையாக இருக்கா, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கா, அது நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கவலை இல்லை கடகராசி நேயர்களே, கவலை வேண்டாம், தொழில் சிறப்பாக நடக்கும். அதே போல தான் ஆரோக்கியம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், டாக்டருக்கே மனசு ஒரு கவலை இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எல்லாரும் மனசு கவலை வந்தால் டிப்ரெஷனை யார்கிட்ட போவோம்? டாக்டர் தான் போவோம். டாக்டருக்கே டிப்ரெஷனாக இருந்தால் அதுதான் கடகராசி. அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால், நல்லா இருந்தார் சாமி, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, ஒரு 3 வருஷமாக எப்படி இருக்காரு, 2 வருஷமாக எப்படி இருக்காரு, நல்லா இருந்தார் சாமி, இப்படி திடீர்னு மாறி போச்சு, ஒரே நாள் தான். அப்போ இந்த திடீர் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். நாள்பட்ட நோய்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம் விலகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்கள். இதெல்லாம் ஒரு கோளாறு. அப்போது இந்த குருவுடைய வக்ரம் பொதுவாக கடகராசிக்கு நன்மையை செய்கிறது. நம்ம பேசிகிட்டே போனால், பலன் சொல்லிகிட்டே போனால், இன்றைக்கி பூரா பலன் சொல்லிகிட்டே போகலாம். உங்களுக்கு மேலே கேட்குறதுக்கு பொறுமை வேணும். ஆகையினால உங்களுடைய கேள்வி என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை,
அதுதான் முக்கியங்க. அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்யுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.